ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இன்னைக்கு நம்ம வந்து ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸ், சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ். பாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த காலேஜை நம்ம கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களுடைய க்ரோத் ரேட் அப்படிங்கிறது இயர் பை இயர் வந்து நல்லா ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தளவில் 185 அண்ட் அபோவ், 180 அண்ட் அபோவ் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிஎன்ஏவில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது இந்த கேம்பஸ் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் போய் படிக்கணும்னு முடிவு பண்ணால் கம்ப்ளீட்டாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, லேப்டாப்பும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸாகவும் இந்த இருக்குங்க. ஸோ இந்த கேம்பஸை வந்து நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக கம்ப்ளீட் வீலாக அந்த கேம்பஸ்குள்ளே உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஃபேக்கல்ட்டி கூட, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நம்ம லைவாக ஷூட் பண்ணி அது அப்படியே ஒரு வீலாகவும் ஒரு 3 பார்ட் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரை ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாடரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரொம்ப அதிகமான ஃபீஸ் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். ஸோ இவங்களுடைய க்ரோத் ரேட் அப்படிங்கிறத நம்ம இயர் ஆன் இயர் வந்து நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்பஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை இந்த கேம்பஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கேம்பஸில் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கட்டாயம் இருக்குங்கிறதோட இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் எம்பவரிங் யங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதான் நீங்கள் கேம்பஸ் பார்க்கக்கூடிய கேம்பஸோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த கேம்பஸ்குள்ளே ஆர்ட்ஸ் இருக்குதுங்க, இவங்களுக்கு ஸ்கூல் தனியாக இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய கேம்பஸ், க்ரீனிஷ் கேம்பஸ். சென்னையில் இருந்தாலும் சிட்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வில்லேஜ் அட்மாஸ்பியர் ரெண்டுமே இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு அந்த கும்மிடிப்பூண்டூர் நார்த் சைடில் இந்த கேம்பஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் ஏன் வந்து இந்த காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த காலேஜ் ஏன் படிக்கலாம் அப்படின்னா, இவங்க NAC வாங்கியிருக்காங்க, NBA வாங்கியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் நல்லா கொடுக்குறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. அட் பார் வித் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கண்டிப்பாக இவங்க வந்து நல்ல ஒரு க்ரோத் ரேட்டை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம விட்னஸ் பண்ணல காமிக்கிறாங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனும் கூட. ஸோ பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சார் இங்கே பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு 24 லட்சம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது இந்த காலேஜுக்குள்ளே போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜ். ஆல்மோஸ்ட் 50% to 60% இந்த 4 லட்ச ரூபாய்க்குள்ள கம்பல்சரியாக இருக்காங்க. ரிமைனிங் பார்ட்டில் தான் இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்கல, ஒரு லிமிட்டட் நம்பர். ஸோ 10 to 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ரேட்டில் வந்து சேலரி வாங்கியிருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இண்டஸ்ட்ரி பார்ட்னர் இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே டாப் MNC கம்பெனிஸ் கூட கொலாபரேட் ஆயிருக்காங்க. IBM, ஆப்பிள், இன்டெல், சிஸ்கோ, ஸ்னாப்சிஸ் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய VLSI டிசைனுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். அந்த மாதிரி லேபை நான் நேரடியாக விட்னஸும் பண்ணேன். நீங்களும் போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இன்டெல் கூட கொலாபரேட் ஆயிருக்காங்க. இன்டெலோடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு லெபார்டரி வந்து உங்களுக்கு உன்னத்தி அப்படிங்கிற லேப் வந்து போட்டிருந்தாங்க. ஆப்பிள் வந்து iOS உடைய ஆப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கொலாபரேட்டட் ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது போக இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாகவும் இருக்குங்க. ஸோ கட்டிங் எட்ஜ் இன்னோவேஷன் டெக்னாலஜி லேப்ஸ் நீங்கள் பார்த்துருக்க லேப் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இன்டெல் லேப். இப்போ புதுசாக இந்த வருஷம் இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே இந்த iOS அப்படிங்கிற லேப் இருக்குது. இது போக இந்த வருஷம் வந்து AICT ஐடியா லேப்னு சொல்லக்கூடிய 1.1 crores ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து AICT கொலாபரேஷனில் புதுசாக, அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்ட்ராப்லேருந்து வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி ஃபைனலாக அது எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் கிளியராக இனோவேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி, டிசைன் திங்கிங் இதெல்லாம் சேர்ந்த ஒரு லெபார்டரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, நிறைய கேம்பஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேம்பஸும் அதை வாங்கியிருக்காங்க. ஸோ டெக் எக்ஸலன்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி 300+ ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங், அதாவது வந்து இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜியில் என்ன இருக்கோ அந்த கரண்ட் டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அது போக வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவான ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேப் வந்து AIML, சைபர் செக்யூரிட்டி போன்ற அந்த துறைகளை படிக்கிறதுக்கான ஒரு கிரியேட்டிவான ஒரு இன்டெல் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு லேப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஐடி செக்டரில் போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் லேர்னிங் நிறைய இருக்குங்க. டிசைன் திங்கிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் திங்கிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரைனிங் என்வரான்மெண்ட்ஸ், அதாவது 12க்கு மேற்பட்ட வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் உள்ள வந்து இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து டேரெக்டாக ட்ரெயின் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டியும் ட்ரெயின் ஆகிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உண்மையிலே வில்லிங் இருந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ AWS சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்வீஸ் நவ் கம்பெனி கொலாபரேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. குளோபல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். நான் அங்கே போகும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து நான் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். அதையும் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ
ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலாமா சார், அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கானா, கண்டிப்பாக அங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே. வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணுறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் ஒரு சிஇஓ கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கும்ப்ரோவா வந்து ரொபாட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்வரான்மெண்ட் இருக்கா சார், சூப்பராக அந்த மாதிரி என்வரான்மெண்ட் உங்களுக்கு. பட் நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறங்க ஒரு பாயிண்ட்டும் ஒரு பெரிய கொஷினாக இருக்கும். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சார் ஓகே சார், இதை தவிர ஜாலியாக கேம்பஸ்குள்ளே இருக்கணும் சார். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கணும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நீங்கள் அடிக்கடி கேட்குற மாதிரி இந்த ஃப்ளாஷ் மாப்ஸ், இல்லை பெரிய பெரிய வந்து ஹீரோஸ் எல்லாம் வருவாங்களா, ஹீரோயின்ஸ்லாம் வருவாங்களா, இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வருவாங்களான்னா நிறைய பேர் அது மாதிரி கூப்பிட்டு இயர் ஆன் இயர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது போக இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் கொடுத்து நிறைய வந்து அவங்க டாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் உட்காந்து லேர்னிங் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஸ்டைலில் வந்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்குது. மெஸ்ஸை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு மெஸ்ஸும் சரி கேண்டீனும் சரி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆந்திரா பார்டரில் அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஆந்திரா பேஸ்டு ஃபுட்டும் இருக்குது, தமிழ்நாடு பேஸ்டு ஃபுட் இருக்குது. ஃபுட்டெல்லாம் டேஸ்டியாகவும் நல்லாவும் இருந்தது. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நான் போனது 1 நாள் 2 நாள் போயிருக்கிறேன். அதனால் நீங்கள் ரெகுலராகவும் நான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும்போது ஃபுட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை ஸ்டூடெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே சார், இவங்க 2025 இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட இனிஷியேட் என்ன, இவங்களோட க்ரோத் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கேட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு ட்ரைப் பண்ணி இப்போ நீங்கள் கேட் போகணும், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னாலும் அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர் இந்த வருஷம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலேஜோடைய வைஸ் சேர்மன் கூட பேசும்போது வந்து நாங்கள் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இந்த வருஷம் இந்த காலேஜில் நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் அனுப்புறதுக்கு ஒரு கொலாபரேட்டிவ் நீங்கள் அங்கே போய் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வில்லிங்னஸ் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ராட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், யூனிவர்சிட்டி டைஅப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுமே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி பேசியிருக்கிறோம். ஆன்லைனில் லைவ் காலில் எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மலேசியன் யூனிவர்சிட்டி கூட பேசியிருக்கோம், தைவான் யூனிவர்சிட்டி கூட பேசியிருக்கிறோம். ஸோ சூன் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே அப்ராடில் நிறைய பேர் செட்டிலும் ஆகி நல்லா வந்து ஒரு யூஎஸ், இப்போ ஜெர்மனி, இந்த மாதிரி யூகே கண்ட்ரீஸில் வந்து நிறைய பேர் வந்து அலுமினிஸுமே இருக்காங்க. ஸோ நியூ இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லாக் யுவர் ஃபியூச்சர் வித் எக்ஸ்பெக்டேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா MOUs வித் ரெனோன்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக நடக்கும். நம்மளும் அதை விட்னஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகலாம். ஸோ மீடியா கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்களாம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, யூடியூப் மாதிரி, இன்ஸ்டா மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆன் த ஹோல் நீங்கள் அந்த கேம்பஸை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு வர்சடைலான ஒரு அட்மாஸ்பியரில் வெர்சடைலான நாலேஜை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொலாபரேட்டிவ் அங்கே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு கம்மியான ஃபீஸில் போகிறதுக்கு ஒரு நல்ல கேம்பஸாகவும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரவுண்ட் 1லேயோ அல்லது ரவுண்ட் 2லேயோ நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நான் பார்த்த மூலமா ஒரு ரிவ்யூ உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும் இன்னொரு கேம்பஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. See you.